Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பாத்துக்கிட்டு இருக்குது சாப்டர் 6 ட்ரையாங்கிள்ஸ். சரிங்களா? சாப்டர் 6 ட்ரையாங்கிள்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கோம். ட்ரையாங்கிள்ஸ்ல எக்ஸசைஸ் 6.3ல 8th சம் பாக்குறோம். ஓகேங்களா? சாப்டர் 6 ட்ரையாங்கிள்ஸ் அதுல எக்ஸசைஸ் 6.3ல 8th சம் பாக்குறோம். வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். E is a point on the side AD. Okay, E is the point on the side ED. Okay, E is the point on the side AD. Okay, ஒரு AD produced of a parallelogram ABCD. ABCDன்னு ஒரு parallelogramல ADங்கிற சைடு Eங்கிற ஒரு பாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா? ரைட். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா பிங்கிற பாயிண்ட்டையும் ஈங்கிற பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிடுவோம். சரியா? பிஇ இன்டர்செக்ட் சிடி அட் த பாயிண்ட் எஃப். ஓகே, பிஇ இன்டர்செக்ட் சிடி அட் எஃப். ஓகே, இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா triangle ABE is similar to triangle CFB. Triangle ABE is similar to triangle CFB. ஓகே, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சோ இங்க எதுவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. ஓகே, பிஃபோர் கோயிங் டு சால்வ் த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we construct the graph, we construct the diagram for the given paragraph. Okay, என்ன கொடுத்திருக்காங்க? E is the point on the side AD of a parallelogram. Okay, produced of a parallelogram ABCD. First of all, I have drawn, okay, I drawn one parallelogram ABCD. இங்க பாருங்க ABCD ன்னு ஒரு parallelogram வரைஞ்சிட்டு ஏடிங்கிற பார்ட் ஏடிங்கிற சைடு வந்து ஈங்கிற பாயிண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு. சோ அதனால ஐ ப்ரொடியூஸ்டு இ பாயிண்ட் ஃப்ரம் ஏடி. ஓகே, ஏடிங்கிற சைட்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்றேன்? இந்த இயையும் பிங்கிற பாயிண்டையும் கனெக்ட் பண்றேன். ஏன்னா அதான் கொடுத்துருக்காங்க. பிஇ இன்டர்செக்ட் சிடி. சிடிங்கிறது ஆல்ரெடி இருக்கு. சரிங்களா? இந்த பியையும் இயையும் கனெக்ட் பண்ணி வரையக்கூடிய இந்த லைனு சிடிங்கிற லைனை கட் பண்ற இடத்துக்கு பேரு எஃப். இதுதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஏபிஇ இந்த ட்ரையாங்கிளும் சிஎஃப்பி இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லணும். ஓகே, ரைட். சிமிலர் அப்படின்னு சொல்லணும்னாலே நம்மளுக்கு மினிமமா தேவைப்படுறது 2 ஆங்கிள். சரிங்களா? சிமிலர்னு சொல்றதுக்கு மினிமமா தேவைப்படுறது 2 ஆங்கிள். அந்த 2 ஆங்கிள் இருந்தா சொல்லலாம். இல்லைன்னா நம்ம வேற ஏதாவது சைடு ஆங்கிள் சைடு இப்படி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய கொண்டு போகலாம். பட் நம்மளுக்கு மினிமமா 2 ஆங்கிள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா 2 ட்ரையாங்கிளும் என்னன்னு சொல்லிடலாம்? சிமிலர்னு சொல்லிடலாம். சரிங்களா? ரைட். வாங்க இங்க நம்ம எந்தெந்த ட்ரையாங்கிளை நம்ம எந்தெந்த ஆங்கிளை மேட்ச் பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ ஐ கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏபிஇ. அவங்க என்ன கேட்கிறாங்களோ அந்த ட்ரையாங்கிளை எடுக்கிறேன். அண்ட் சிஎஃப்பி. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு parallelogram ஆப்போசிட் சைட்ஸ் ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்படி பார்த்தா ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் ஈக்குவல். ஏன்னா ஆங்கிள் சி இந்த ட்ரையாங்கிள் இருக்கு, ஆங்கிள் ஏ அந்த ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் தான் நான் கனெக்ட் பண்றேன், கார்லேட் பண்றேன். சரிங்களா? அப்போ ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் ஈக்குவல். ஒரு கேஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒன்னே ஒண்ணு வேணும். இதுல உள்ள ஒரு ஆங்கிளும் இதுல உள்ள இன்னொரு ஆங்கிளும் வேணும். இப்ப நம்ம ஹோல் ட்ரையாங்கிள் எடுக்கிறதுனால இந்த பார்ட்டை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஒருவேளை டியோட நிறுத்திருந்தோம்னா இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். டிஎஃப்இனா இது ரெண்டும் ஆப்போசிட் இன்டீரியர் ஆப்போசிட் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். ஆனா நம்ம எடுத்துக்கிறது ஹோல் ஆங்கிள், ஹோல் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம் ஏபிஇன்னு. அப்போ இந்த இயையும் இந்த பியையும் நான் கார்லேட் பண்றேன். எப்படி கார்லேட் பண்றேன்னா ஒரு பேரலல் லைனுக்கு இடையில ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் வரைய முடிஞ்சா அதுக்கு பேரு டிரான்ஸ்வர்சல்னு சொல்லுவாங்க. அப்போ அதோட ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு சொல்லி ஒரு கண்டிஷனே இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, இந்த இ ஆங்கிளும் அதாவது ஏஇபியும் இபிசியும் இந்த இடமும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ அதனால கண்டிப்பா அது எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்போ 2 ஆங்கிள் ஈக்குவலா இருக்கிறப்போ த என்டையர் சிஸ்டம் வில் பி என்டையர் சிஸ்டம் வில் சிமிலர். ஓகே, அது ரெண்டும் என்னன்னு சொல்லிடலாம்? சிமிலர்னு சொல்லிடலாம். வாங்க ப்ரூஃப் எழுதுவோம். இன் ட்ரையாங்கிள் ப்ராப்ளத்துல கொடுத்திருக்க 2 ட்ரையாங்கிள் தான் எடுத்துக்கிறேன். ஏபிஇ அண்ட் ட்ரையாங்கிள் சிஎஃப்பி. ஓகே, ட்ரையாங்கிள் ஏபிஇ அண்ட் ட்ரையாங்கிள் சிஎஃப்பி. இப்ப நான் ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியை மேட்ச் பண்றேன். சரிங்களா? ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியை மேட்ச் பண்றேன். இங்க பாருங்க எப்படி மேட்ச் பண்றேன்னு பாருங்க.
angle EAB. Okay, angle EAB. Okay, so I have to match ABE angle in the ABE lende BAE எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. ஓகே, BAE. ஓகே, BAE is equal to இந்த பக்கம் A, இந்த பக்கம் BCF or FCB. ஓகே, FCB. Why I am saying that opposite angles of a parallelograms are equal. Parallelogram are equal. Okay. Opposite angles of a parallelogram are equal. Opposite angles of a parallelogram are equal. So அதனால இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். தட் இஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ நான் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் கொண்டு வர போறேன். சரிங்களா? ஏஇபி. ஓகே, ஏஇபி அண்ட் ஆல்சோ ஆங்கிள் ஏஇபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிபிஎஃப். ஆங்கிள் ஏஇபி, அதாவது எங்க நான் எடுக்கிறேன்னா ஆங்கிள் ஏஇபியும் சிபிஎஃப்பும் ஈக்குவல். இங்க பாருங்க, சிபிஎஃப் இந்த ஆங்கிளும் இந்த சைடும் ஏஇபி இந்த சைடும் ஈக்குவல். ஏன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இன் டிரான்ஸ்வர்சல். ஒரு டிரான்ஸ்வர்சல் இருந்துச்சுனாலே ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லலாம். ஓகே, சோ திஸ் இஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 2. இது எந்த கண்டிஷன்ல எழுதுறோம்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். Alternate interior angles are equal. Alternate interior angles are equal. இப்போ நான் என்ன பண்றேன்னா from 1 and 2 ரெண்டே correlate பண்ணிடுங்க. From 1 and 2. Okay, from 1 and 2. What is the angle here? Triangle ABE. Triangle ABE is similar to triangle CFB. Okay, triangle CFB by angle similarity rule. Okay, angle similarity rule. Angle similarity rule. Once again I recall the problem. Okay, what is given in this problem? E is a point on the side AD produced of a parallelogram ABCD and BE intersects CD at F. Show that triangle ABE is similar to triangle CFB. Okay, CFB. So this is a construction for the given problem. I consider triangle ABE in the side. Okay, அதே மாதிரி triangle CFB ரெண்டையும் எடுத்துக்கிட்டானா opposite angles of a parallelogram are equal. So அதனால angle A வும் angle C யும் equal. That is of equation number 1. அதே மாதிரி angle E யும் angle F ஓட இந்த பார்ட்டும் ஈக்குவல். ஏன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, சோ அதனால இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கிறதுனால the entire triangle. ஓகே, the entire. சோ இது சொல்லக்கூடிய ஆங்கிள் ரைட் ஹேண்ட் சைடு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் பிகாஸ் ஆஃப் ஏஏ சிமிலாரிட்டி ரூல். ஓகே, ஆங்கிள் சிமிலாரிட்டி ரூல். யா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இன் ஃபிகர், ஓகே, இன் ஃபிகர் ABC and AMP are two right triangles. Okay, ABC and AMP are two right triangles. Okay, right angled at B as well as M respectively. Okay, M பாயிண்ட் பியும் ரைட் ஆங்கிள் இருக்கு. சரிங்களா? அதான் 90 டிகிரி இருக்கு. இப்ப என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏஎம்பி. triangle ABC is similar to triangle AMP. And second point என்ன கொடுத்திருக்காங்கன்னா CA, okay, CA divided by PA is equal to BC divided by MP. Okay, right. First we try to declare that two triangles are similar. ரெண்டு triangles similar னு சொல்லிட்டோம்னா corresponding sides of a similar triangles are ப்ரொபோஷனல். ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷனை வச்சு என்ன பண்ணிடலாம்? அதோட சைட்ஸை ப்ரொபோஷனல் சொல்லி நம்ம எழுதிடலாம். ஓகே, டிவைட் பண்ற மாதிரி எழுதிடலாம். பட் ஃபர்ஸ்ட் வி ட்ரை டு சே த டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு முதல்ல சொல்லணும். சரிங்களா? எப்படி சொல்லலாம்?
நான் இவங்க கொடுத்துருக்க அந்த ரெண்டு ட்ரையாங்கிளே எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏஎம்பி. நம்மளுக்கு சிமிலர்னு சொல்லணும்னா மினிமம் ஆஃப் ரெண்டு பாயிண்ட் இருந்தா போதும். ஓகே, ஆக்சுவலா என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, வாட் ஐம் ட்ரைங் டு சே, ரெண்டு ஆங்கிள், ஒன்லி டூ ஆங்கிள்ஸ், மினிமம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருந்துருச்சுனாலே அந்த என்டையர் ட்ரையாங்கிள் என்னன்னு சொல்லிடலாம், சிமிலர்னு சொல்லிடலாம். சரிங்களா? இப்ப இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏஎம்பி ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் ஏபிசியில இங்க பாருங்க, ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்கு, இந்த ட்ரையாங்கிள் ஏஎம்பி இருக்கு. ஆங்கிள் பியும் ஆங்கிள் எம்மும் 90 டிகிரி, ஈச் ஆஸ் 90 டிகிரி. ஸோ அது 90 டிகிரி இருக்கிறதுனால அது ஒரு கேஸ்ல வச்சுப்போம். அடுத்தது நான் என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஏ இஸ் அ காமன் பாயிண்ட். சரிங்களா? ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஏ இஸ் அ காமன் பாயிண்ட். ஸோ ஏ இஸ் காமன் ஃபார் போத் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கிறதுனால பை ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி த போத் ட்ரையாங்கிள்ஸ் வில் பி சிமிலர். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டோம்னா இமீடியட்டா நம்ம என்ன எழுதலாம், the corresponding sides of two similar triangles are proportional. So அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த சைட்ஸ் ப்ரொபோர்ஷனலா நம்மளால எழுத முடியும். சரிங்களா? வாங்க சால்வ் பண்ணுவோம். சொல்யூஷன் என்ன கொடுத்திருக்காங்களோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். சரிங்களா? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏஎம்பி, ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏஎம்பி ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அதுல பி ஆங்கிளும் ஆங்கிள் எம்மும் 90 டிகிரி, ஈச் as 90 டிகிரி. ஓகே, so we have to note, we have to write each as 90 degree because of it is given. Okay, yes, so I have to write here angle ABC. Okay, angle ABC is equal to angle AMP. Okay, AMP because each as 90 degree, each 90 degree. Okay, right. So இப்ப அடுத்த கண்டிஷன் என்ன வரும்னா, இத சேம் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள், இந்த ஏபிசிலையும் ஏஎம்பிலையும் ஏ இஸ் அ காமன் பாயிண்ட். பாருங்க, ஏபிசி ஏஎம்பி ரெண்டுத்துலயுமே ஏ காமனா இருக்கிறதுனால ரெண்டு ஆங்கிளும் எப்படிதான் இருக்க போகுது, காமன் ஆங்கிளா தான் இருக்க போகுது. ஸோ அப்படி காமன் ஆங்கிளா இருக்கிறதுனால ஆல்ரெடி 90 டிகிரில ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியாச்சு. அடுத்து காமன் ஆங்கிள் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்ப ஏஏ ப்ராப்பர்ட்டி படி போத் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் த என்டையர் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் போத் ட்ரையாங்கிள்ஸ் ஏபிசி அண்ட் ஏஎம்பி ஆர் சிமிலர். ஓகே, இங்க எழுதுங்க, அண்ட் angle BAC. okay, A வை ஹைலைட் பண்றேன், angle BAC and angle PAM, angle PAM are equal because of it is a common angle, it is a common angle, so that the both triangles are similar. Okay, so therefore it is of equation number 1, this is of equation number 2. Okay, this is of equation number 2. From 1 and 2, from 1 and 2, both triangles, triangle ABC is similar to triangle AMP because of angle similarity rule. Okay, angle similarity criterion or rule, angle similarity criterion. This is the first case. First case prove பண்ணிட்டோம். ரெண்டு ட்ரையாங்கிளும் என்னன்னு சொல்லியாச்சு, சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லியாச்சு. இப்ப அடுத்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா, இதோட சைட்ஸ், அவங்க சைட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சைட்ஸை ப்ரூவ் பண்ண போறோம். சைட்ஸ் என்ன ப்ரூவ் பண்றதுன்னு பாருங்க. இந்த ஒரே ஒரு கண்டிஷன் எழுதிட்டோம்னா நம்ம சைட்ஸ் ப்ரூவ் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட். ஸோ ஐ ஹாவ் டு நோட் பாயிண்ட் நம்பர் 2. ஓகே, பாயிண்ட் நம்பர் 2. சின்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் இப்போ, சின்ஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏஎம்பி ஆர் சிமிலர். சரிங்களா? சின்ஸ் ட்ரையாங்கிள் ABC is similar to triangle AMP. We know that இதாங்க கண்டிஷன். சரிங்களா? the corresponding sides of the corresponding sides of two similar triangles are similar triangles are proportional. Two similar triangles are proportional. So அதனால therefore CA divided by PA is equal to BC divided by MP. நம்ம ப்ரூவ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ஒன் செகண்ட் ஐ ரீகால் த ப்ராப்ளம். ஓகே, கொடுத்திருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, இந்த ஃபிகர்
ABC and AMP are two right triangles. B and M are 90 degree. Prove that ABC and AMP are similar. And second case, CA divided by PA is equal to BC divided by MP னு prove பண்ணணும். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம எப்படி prove பண்றோம்னு பாருங்க. I have consider angle triangle ABC and triangle AMP. Okay. Triangle ABC, triangle AMP, B ஆங்கிளும் M ஆங்கிளும் 90 டிகிரியா இருக்கிறதுனால அது ஒரு காமன் பார்ட்டா போயிடுச்சு. அதே மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள்லயுமே ஏ ஆங்கிள் காமனா இருக்கிறதுனால இட் இஸ் அ காமன் பாயிண்ட். ஸோ ஃப்ரம் 1 and 2, ஓகே, ஃப்ரம் 1 and 2 both ஆர் சிமிலர். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஓவர். செகண்ட் கேஸ் சிமிலரா இருக்கிறதுனால, அந்த ட்ரையாங்கிள் சிமிலரா இருக்கிறதுனால the corresponding sides of two similar triangles are proportional. அந்த கேஸ் படி சைட்ஸை நம்ம ப்ரொபோஷனலா எழுத முடியும் டிவைட் பண்ணும்போது. சரிங்களா? ரைட். தொடர்ந்து படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க, நல்லா புரிஞ்சு படிங்க. சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் கொரிஸ் இருந்துச்சுன்னா சாட் பண்ணுங்க. I will rectify your doubts. Okay. See you.